Hey guys, welcome back to Eternal Engineering Solutions. நம்மளோட இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வீடியோவில் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லேருந்து நமக்கு தேவையான டேட்டாவை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ guys, cheer up and learn happily. ஓகே கைஸ், நம்மளோட இந்த ப்ராடக்ட் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை சர்ச் பண்ணுறதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் டேபிளோட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. நேம் வந்து ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கோம் அண்ட் அதுக்குள்ளே ப்ராடக்ட் நேம் ப்ராடக்ட் கேட்டகரி ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படின்னு 4 ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் நேமை வச்சு அந்த டேட்டாஸை ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணுறதை பற்றி தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ வியூஸ் அப்படிங்கிற ஃபைலோட எண்டில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை நான் ஆட் பண்ண போகிறேன். டெஃப் ப்ராடக்ட் சர்ச் request and அதுக்குள்ள வந்து search object. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட அந்த டெம்ப்ளேட் ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் இன்புட்ல நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த டேட்டாவை தான் ஃபெச் பண்ணி காமிக்கிறத பற்றி பார்க்க போறோம். ஸோ டேட்டாவை யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணுறதுனால request டாட் கெட் அண்ட் ப்ராக்கெட்குள்ளே சிங்கிள் கோட்குள்ளே சர்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ப்ராடக்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஃபில்டர் ப்ராடக்டோட நேம் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு சர்ச் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சர்ச் ஆப்ஜெக்டோட நேமுக்கு ஈக்குவலாக வந்து ப்ராடக்ட் நேம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஃபெச் பண்ணி காமிக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். இன்கேஸ் நம்மளோட டேட்டா பேஸில் நம்ம சர்ச் பண்ண நேமில் எந்த டேட்டாஸும் இல்லை அப்படின்னா இந்த query வந்து நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ரிசல்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ நம்மளால் வந்து டெம்ப்ளேட்டில் நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன். அப்படி அது எம்டியாக இருக்குது அப்படின்னா நன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறது கொடுக்குறேன். ஸோ இதோட ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ரெண்டர் ரெக்வஸ்ட் கமா. இதுக்கு நம்ம என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் டாட் HTML அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் கோட்குள்ளே ஹலோ வேர்ல்ட் ஸ்லாஷ் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் டாட் HTML அண்ட் இதுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டோட நேமை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்து என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற query ஆப்ஜெக்டை தான் இதில் இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நேம் இங்கே கொடுத்துக்கிறேன். கர்லி பிரேசஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டு இந்த ரிசல்ட்ஸை வந்து அந்த ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு இன்புட்டாக பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஆர்எல்ஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். path சிங்கிள் கோட்குள்ளே search underscore result slash comma views dot product search comma name வந்து product hyphen search. ஓகே, யூஆர்எல்ஸு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டெம்ப்ளேட்குள்ளே ஃபார்மை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த லைன் பிரேக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, சைட் பாரில் லைன் பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து ஒரு ஃபார்ம் ஆட் பண்ணுறேன். அதோட மெத்தட் வந்து கெட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஆக்ஷன் வந்து கர்லி பிரேசஸ் மாடுலோ யூஆர்எல் சிங்கிள் கோட்குள்ளே ப்ராடக்ட் ஹைஃபன் சர்ச் அண்ட் அகைன் மாடுலோ கர்லி பிரேசஸ் ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஃபார்முக்குள்ளே ஒரு இன்புட்
அதோட டைப் வந்து டெக்ஸ்ட் அண்ட் அதோட பிளேஸ் ஹோல்டருக்கு என்ன கொடுக்குறேன்னா என்டர் ப்ராடக்ட் நேம் அண்ட் அதோட நேம் வந்து சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ஒரு பட்டனை ஆட் பண்ணுறேன். அதோட டைப் வந்து சப்மிட் அண்ட் அந்த பட்டனுக்கு வந்து சர்ச் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, இப்போது நம்மளோட அந்த சர்ச்சுக்கான ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ணிவிட்டு அது வந்து யூஆர்எஸில் ரிஜிஸ்டர் பண்ணி டெம்ப்ளேட்லேயும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். ஓகே, அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் கிடைச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஃபார்ம் இருக்குது, அதில் ஒரு டெக்ஸ்ட் இன்புட் அந்த பட்டன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். பேராசிட்டமால், பெனிசிலின், டோலோ. ஃபஸ்ட்டு வந்து பேராசிட்டமால் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ பேராசிட்டமால் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி டோலோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அந்த டேபிளில் வந்து டோலோ கிடைக்கல, பிகாஸ் கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷனில் query ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ப்ராடக்ட்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் ஃபில்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே ப்ராடக்ட் நேம் பக்கத்தில் வந்து $_contains அப்படிங்கிற வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட அந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற டேபிளுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூணு விஷயம் இருக்குது, பேராசிட்டமால், பெனிசிலின், டோலோ அப்படின்னு. ஸோ இப்போ நான் பேரா அப்படின்னு டைப் பண்ணுறேன், பேராசிட்டமால் கிடச்சிருச்சு. அதே மாதிரி பெனின் மட்டும் டைப் பண்ணுறேன், பெனிசிலின். பெனி அப்படின்னு டைப் பண்ணுறேன், பெனிசிலின் கிடச்சிருச்சு. அதே மாதிரி டூவை மட்டும் டைப் பண்ணுறேன், டோலோ கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பிரேக் பண்ணிட்டோம். டோலோக்கு வந்து நான் ஸ்மால் டி தான் டூன்னு டைப் பண்ணேன், பட் கேபிட்டல் டி இருக்கக்கூடிய டோலோவும் நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாஸை வந்து ஃபெச் பண்ணி காமிக்கும். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு நம்மளோட அந்த ஃபார்மசி அப்ளிகேஷனுக்கான ஒரு பேஸ் ஆப்பை வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மசி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த அப்ளிகேஷன்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேருந்து தேவையான சேஞ்சஸை மேக் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் அது நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை நம்ம டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணிட்டோம். பில்லை ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கான டோட்டல் சம்மை கேல்குலேட் பண்ணுறது, என்னென்ன மெடிசன் செலக்ட் பண்ணுமோ அதுக்கான டோட்டல் சம் கேல்குலேட் பண்ணுறது, இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்ம சர்ச் பண்ணுறதை பற்றியும் பார்த்துருந்தோம். இப்போ இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டிட்டி. பில் ஜென்ரேட் பண்ணுறப்போ குவான்டிட்டிஸை ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த குவான்டிட்டியை பேஸ் பண்ணி அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்காம இருக்கோம். அண்ட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன், டிலீட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன், எடிட் பண்ணுறது அண்ட் லிஸ்ட் வியூவாக பார்க்குறது. இப்போ வந்து அது கொரிஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஒரு பேசிக் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு எட்டர்னல் இந்தியன் சொல்யூஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you.